ஒரு முக்கியமான விடயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் என்னுடைய சேனலுக்கூடாக நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தவும் விரும்புகின்றேன். இது வெளிநாட்டில் இருக்கின்ற ஆண்கள் பெண்களுக்கான பதிவு. சரிதானே? அதாவது தொழில் வாய்ப்பின் நிமித்தம், பொருளாதாரத்தின் நிமித்தம் வெளிநாட்டுக்கு நானும் ஒரு வெளிநாட்டிலே இருக்கின்றேன் என்பதற்காகத்தான் ஆணித்தரமாக இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன். ஆணாக இருக்கலாம். முதல் ஆண்களை பற்றி பேசுவோம். நாங்கள் எங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்காக சற்று வருமானத்தை அதிகரிக்க வேணுமே என்கின்ற காரணத்தினால வேலைக்கு வந்து இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிற ஆண்களாகிய நாங்கள், நான் உட்பட, மிகவும் கவனமாக எங்களுடைய மனைவியோடு பிள்ளைகளோடு நாங்கள் உரையாடலை மேற்கொள்ள வேண்டும். தயவு செய்து சொல்லுகிறேன், வெளிநாட்டில் இருக்கிற ஆண்கள், நாங்கள் இங்கு வேலைக்கு வந்தால் எங்களுடைய ஒரு கம்பெனியில் நாங்கள் வேலை செய்வோம். அந்த வேலை முடிந்ததுக்கு பிற்பதாக எங்களுக்கு காலநிலைக்கு ஏற்ற வண்ணம் இங்கே எல்லாருமே ஏசி ரூமில் தான் நாங்கள் வாழ்வோம். இல்லையா? எந்த நாட்டில் இருந்தாலும் ஏசி ரூம் தான். நான் கூடுதலாக மத்திய கிழக்கு நாட்டில் இருந்தால் ஏசி ரூமிலான் கூடுதலாக இருப்பேன் வேண்டாம். கிளைமேட்டுக்காக ஏசி ரூமில் வேலை. எங்களை வேலை முடிந்தது பிறகு நாங்களே சமைக்கிறவர்கள் சமைப்பார்கள், சாப்பிடுவார்கள். கூடுதலாக எங்களுக்கு நேரங்கள் இருக்கும். வேலை பழக்கல் அதிகமாக இருந்தாலும் இதில் நேரங்கள் இருக்கும். அந்த வேலை என்ற ஒன்று முடிஞ்சதுக்கு பிறகு எங்களுக்கு வேறு எந்த வேலையிலும் இருக்காது. ஃபோனை பார்க்குறது, தேவையான விஷயங்கள், உறவுகளோட கதைக்கிறது, இதுதான் விடயம். ஆனால் நீங்கள் வடிவாக யோசித்து கொள்ளுங்கோ. நாங்கள் யோசித்து பார்ப்போம். நான் ப்ளூரலில் பேசுகிறேன். நான் உட்பட எங்களுடைய வீட்டில் இருக்கிற மனைவி எவ்வளோ வேலையை செய்கிறான்னு யோசிங்க. நாங்கள் அந்த இடத்துல இல்லாததுக்காக அவள் ஆக்களை கெஞ்சி கேட்கணும் ஆட்டோவுக்கு. அதே நேரத்தில் மோட்டார் பைக்கில் நாங்கள் இருக்கையில் பொருட்கள் வாங்கி கொடுத்துருப்போம். எல்லாவற்றுக்கும் ஆட்டோ பிடிக்கணும். பிள்ளைகள் ஒரு கொஞ்சம் பெரிய பிள்ளைகளும் இல்லாவிட்டால் அது ஆகப்பெரிய மோசம். சரிதானே? அதுக்கு புறம்பாக காசு கொடுக்கணும். அங்கால வைத்தியசாலை பிள்ளைகளை கொண்டு செல்ல வேண்டும். போலீஸ் நிலையத்துக்கு பிள்ளைகளுக்கு எதுவும் பதிவுகள், சர்டிஃபிகேட்ஸுகள் அல்லது ஐடி தொலைஞ்சா மனைவி கொண்டு தெரிய வேண்டும். இன்னொரு என்ன பல வேலையில் வீட்டில் 2 லைட்டுகள் பலதாகும், ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிடணும், மோட்டர் பலதாகும், உடனடியாக ஒரு ஆளை கூப்பிட வேணும். இப்படி அங்கால கால்ஸுகள் அட்டென்ட் பண்ணணும். சீட்டு காசு கட்டணும், வங்கி லோன் கட்ட வேணும். அங்கால திருத்தல் வேலையில் செய்யணும். ஜிஎஸ்னுடைய விடயங்களுக்கு போய் ஒத்துழைப்பு செய்ய வேணும். ஓட் லிஸ்ட் பதிய வேணும். பிள்ளைகளுக்குரிய உணவுகளை காலையிலிருந்து செய்ய வேணும். திருப்பி முழுக்க உடுப்புகளை துவைக்க வேண்டும். உடுப்புகள் துவைத்ததுக்கு பிற்பாடு அவற்றை பராமரிக்க வேணும். அயன் பண்ணி கொடுக்க வேணும். அங்கால ஸ்கூலில் பிள்ளைகளா சேர் மேற்கோள் எடுப்பாங்க. அங்கால காம்படிஷன்ஸ் எதுவும் ஸ்கூல் அளவிலைக்கில் பிள்ளைகளை ஏற்றி கொண்டு போகணும். பாப்பா சொல்ல முடியாத வேலைகளோடு தான் அங்கே இருப்பாங்க. நாங்கள் இங்கே இருந்து கொண்டு காசை அனுப்பி போட்டு நாங்கள் என்ன செய்கிறோம்? காசுக்கு கணக்கு கேட்போம். ஆனால் அங்கே பணத்தினுடைய விஷயங்கள் கணக்க போய் கொண்டிருக்கும். காசு கணக்கம் இல்லாவிட்டால் நாங்கள் உறவை மெயின்டைன் பண்ண மாட்டோம். நாங்கள் கதைக்க மாட்டோம். எடுத்த வாகத்தில் கோபத்துறை சில நேரங்களில் அவள் கோல் எடுக்க இல்லைன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் உடனடியாக பார்ப்போம். அந்த கேப்பை நிரப்புறதுக்கு நாங்கள் வேறு எதுவும் பொழுதுபோக்கில் ஈடுபட வேண்டிய கட்டங்கள் வரும். சரிதான்? அவள் ஏன் அவள் எடுக்க இல்லை, என்ன வேலைப்பளவோடு இருக்கிறா என்பதை அறிந்து நாம் செயல்பட வேணும். ஏனென்றால் இது அனுபவ பதிவு. இன்றைய வெளிநாட்டில் தங்கியிருக்கின்ற ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். இதே வண்ணமாக பெண்கள் இங்கே வேலை செய்கிறவர்கள், ஆண்களும் அங்கே உண்மையாகவே பிரமாணிக்கமாக உங்களுக்காக அர்ப்பணித்து வேலை செய்து கொண்டிருப்பார்கள். வீட்டு வேலை முழுக்க கவனிக்க வேணும். பெண்களோடு ஒப்படைக்கல ஆண்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் பெண்களுக்காகத்தான் நான் பதிவு சொல்கிறேன். கணவன்மார் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் என்றால் வீட்டில் இருக்கிற பெண்களுக்காக நான் சொல்ல வர்ற விடயம் இதுதான். உண்மையிலே இவற்றையெல்லாம் உணராமல் நாம் காரசாரமாக கதைத்து குடும்ப சிதைவுகளை ஏற்படுத்தி நாளைக்கு பிள்ளைகளும் பரிதவித்து அந்த பொம்பளையும் பரிதவித்து குடும்பம் சிதையக்கூடாது. அந்த நோக்கம் எல்லாமே கரைஞ்சு போயிடும். ஆகையினால் நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டும். ஒருவருடைய உணர்வுகளை நாங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி இருந்தால்தான் குடும்பம் நன்றாக இருக்கும். இல்லையென்றால் பணத்துக்காக வெளிநாடுகளுக்கு வந்து நாம் உழைத்து கடைசியிலே குடும்பம் பிரிந்து மனநோயாளியாக கௌரவ குறைச்சலாக வாழ்கின்ற பரிதாப நிலையை விட நாங்கள் பஞ்சமோ கூழோ களியோ கூடோ என்னென்றாலும் நாங்கள் சொல்லுவோமே, கனவேர் எல்லாம் மீடியாவிலையும் போடுவினமே வலைத்தளங்களில், நம்ம நாட்டிலே இருந்துடணும் சொர்க்கமே என்றாலும் எல்லாம் போடுறீங்களா? அப்படின்னா சொர்க்கமாக நீங்கள் வீட்டில் இருந்துடணும். நாடு விட்டு நாடு வந்தால் பெண்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கணவனாக ஆண்மகனாக வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் இழைக்கும். இல்லையென்றா நம்ம உழைத்து வைத்த என்னையா பிரயோசனம், பிழைக்கத் தெரியாமல் அலைகின்ற பேதைகளாக மாறிவிடுவோம். நன்றி, வணக்கம். உங்கள் குமரேசன்.